தை திருநாளையும் தமிழர் திருநாளையும் முன்னிறுத்தி நம்ம வீட்டு வாசல்களில் நம்ம பாரம்பரிய கலாச்சாரம் ஒன்று இருக்குங்க, கோலம் விடுறது அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் இங்கே சரஸ்வதி பொறியியல் கல்லூரி மற்றும் அறிவியல் மற்றும் கலை கல்லூரியில் இங்கே என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, விதவிதமான கோல வகைகள் வந்து ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய மாணவிகள் பல்வேறு விதமான கோல வகைகளை போட்டு அசத்திட்டு இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் வெற்றி பெற போகிறது ஒரே ஒரு ஆளாக தான் நிச்சயமாக இருக்க முடியும், ஒரே ஒரு துறையாக தான் இருக்க முடியும். அது யாரு அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய குழப்பமாகவே இருக்கு. ஏகப்பட்ட கோல வகைகள் இங்கே இருக்கு. அந்த கோல வகைகள் என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் சரஸ்வதி கலை மற்றும் பொறியியல் கல்லூரியில என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மாணவர்கள் கோலம் போட்டுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் சட்டக்கல்லூரி மாணவர்களும் சரஸ்வதி சட்டக்கல்லூரி மாணவர்களும் ரொம்ப விறுவிறுப்பா கோல போட்டிகள் வந்து பங்கெடுத்துட்டு இருக்கிறத நம்மளால இது. அதை தொடர்ந்து நம்ம அடுத்து மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கல்லூரி பொங்கலா 108 பொங்கல் வந்து வைக்க போறாங்க. அந்த பொங்கல்ல வந்து யாரு பொங்கல் பொங்குதோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்துட்டு இருக்கு அப்படின்றதை அறிவிச்சிருக்காங்க. யாரு வந்து அவங்க கொண்டாட போறாங்க, யாரு பொங்கல்ல முதல்ல வந்து பரிசு வாங்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறதை தொடர்ந்து இப்போ இவங்க போட்டிருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் போட்டிருக்கக்கூடிய கோலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மாணவர்கள்லாம் 108 பொங்கல் வைக்கிறதுக்காக ரொம்ப மும்முரமா தயாராகிட்டு இருக்காங்க. கரும்பும் பொங்கல் பானையும் மஞ்சளும் வெல்லமும் சேர்ந்து மாணவர்கள் படுற கஷ்டம் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அவங்களோட சேர்ந்து நானும் பல வேலைகளை வந்து செய்ய காத்துட்டு இருக்கேன் பொங்கல் வைக்கிறதுக்கு. வாங்க நம்மளும் போய் பொங்கல் வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கலாம். தைப்பொங்கல் தமிழர் கலை விழாவில் ஏகப்பட்ட போட்டிகளோடு சேர்த்து பொங்கல் போட்டியும் வந்து உருவாக தயாராக இருக்கு. ஆனால் அந்த பொங்கல் போட்டியை துவக்கி வைக்கிறதுக்கு நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ரொம்ப தொடர்ந்து நம்மளுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அவரை வரவேற்கும் விதமாக ஏகப்பட்ட விழாக்கள், ஏகப்பட்ட கலைகள், முக்கியமாக சொல்லணும்னா செண்டை மேளம், கரகாட்டம், ஒயிலாட்டம் சொல்லி பொய்க்கால் குதிரை, இதெல்லாம் வந்து இவ்வளவு கலைகளையும் சேர்த்து ஐயா அவர்களை வரவேற்று அவருடைய திருக்கரங்களாலேயே பொங்கல் பானையை பற்ற வச்சு பொங்கல் ரொம்ப சிறப்பாக கொண்டாட தயாராக இருக்கு. வாங்க நம்மளும் நம்ம இந்த கலைகளோடு சேர்த்து அவரை வரவேற்க தயாராக.
நம்முடைய ஐயா அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கிற ஐயா அவர்களின் பெயரில் இயங்குகிற அறக்கட்டளையில் சரஸ்வதி கல்வி கோயில் சார்பில் நம்முடைய மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து முதல்வர்கள் பேராசிரியர்கள் வழிகாட்டுதலோடு பொங்கல் விழா நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பொங்கல் விழாவை மிக சிறப்பாக நம்முடைய சமூக நீதி காவலர் ஐயா அவர்கள் தலைமையில் நடத்தியிருக்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் நிறைவாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி பேச இருக்கிறார்கள். உங்களுக்கு இனிப்பான செய்திகளை எல்லாம் ஐயா அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். இப்பொழுது கலை நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. பெற்றோர்களும் பெரியோர்களும் முன்னால வந்து அமருங்க. கலை நிகழ்ச்சி தொடங்க இருக்கு. நம்முடைய மாணவ செல்வங்கள் நடத்துகிற அற்புதமான கலை நிகழ்ச்சி. கோயிலிலே கற்க வந்தோம் என சொல்லியடி வளைந்து நிமிர்ந்து கும்மியடி 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 நம்ம வாழ்வின் கனவை காணுங்கடி 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 பெற்று வளர்ப்போரும் கற்று தருவோரும் உற்ற தெய்வம் என்று பாடுங்கடி கும்மியடி பெண்ணு கும்மியடி 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 தை திருநாளை பாடுங்கடி 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 கும்மியடி பெண்ணு கும்மியடி 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 தை திருநாளை பாடுங்கடி பாடுங்கடி பாடுங்கடி. செந்தமிழ் பெண்களே கேளுங்கடி இது சரஸ்வதி எனும் தாயின் மடி. செந்தமிழ் பெண்களே கேளுங்கடி இது சரஸ்வதி எனும் தாயின் மடி. தாயின் மடியில் வாழும் நமக்கு தாழ்வு என்பது இல்லையடி. கல்வி தாய் செய்த வேலை இது வேலை இது வேலை இது அவர் உழைப்பில் உயர்ந்த சோலை இது சோலை இது சோலை இது
பட்டாம்பூச்சிகள் கூடுமிடம் பாட்டாளி பிள்ளைகள் ஒன்றாய் கூடி படிக்க வந்து சேருமிடம் ஆயிரம் கணக்கில் மரஞ்செடி கொடி மரஞ்செடி கொடி ஆகாயத்தை தொட்டு பார்க்கும் இடம் ஐயா வருகிறார் என்று தெரிந்ததும் அத்தனை செடியும் பூத்துவிடும் கும்மியடி பெண்ணு கும்மியடி 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 தை திருநாளை பாடுங்கடி 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 கல்வி கோயிலை நடுகிறோம் நாங்கள் கற்று உயர்ந்திட கொடுகிறோம் கல்வி கோயிலை நடுகிறோம் நாங்கள் கற்று உயர்ந்திட கொடுகிறோம் பெண் தெய்வங்கள் நாங்கள் என்று பெருமையோடு பாடுகிறோம் கல்வி கற்பது நம் உரிமை உயர் கடமை செய்வதும் நம் உரிமை பெற்றோருக்கும் பிறந்த மண்ணுக்கும் பெருமை சேர்ப்பதே பெண்ணுரிமை கும்மியடி பெண்ணு கும்மியடி 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 தை திருநாளை பாடுங்கடி 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 மங்கையராய் இந்த மண்ணிலே வாழ்ந்திட மாதவம் செய்து பிறந்து வந்தோ மங்கையராய் இந்த மண்ணிலே வாழ்ந்திட மாதவம் செய்து பிறந்து வந்தோ மாதர் குலத்தவர் மாண்புகளால் இந்த மானுட வாழ்வை உயர்த்த வந்தோம் வள்ளுவன் பாரதி சொன்ன அறத்தினை வாஞ்சையோடு நெஞ்சில் ஏந்தி வந்தோம் ஆயிரம் கை கொண்ட காளிகளாய் நாங்கள் அவதாரம் எடுத்து வந்து நின்றோம் கும்மியடி பெண்ணு கும்மியடி 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 தை திருநாளை பாடுங்கடி 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 கும்மியடி பெண்ணு கும்மியடி 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 தை திருநாளை பாடுங்கடி 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 இறையருளும் நல்லோரின் ஆசியும் நண்பர்களின் வாழ்த்தும் குடும்பமாக கூடி வரும் குதூகலமும் பொங்கி பெருகும் நாள் இத்திருநாள் இருள் ஒளிந்து பகைமை மறைந்து மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் மங்களகரமான இந்த நல்ல நாளில் இசை முழக்கி நடனம் செய்வோம் இணைந்து
சிறந்ததொரு நடனத்தை அரங்கேற்றிய மாணவர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. ஆதி தமிழரின் இசை சாமானியனின் இசை உணர்ச்சி மிக்கது, எழுச்சி மிக்கது, திகட்டாமல் தெம்பு தரும் இசை, உணர்வை தட்டி எழுப்பும் இசை, உயிரை தழுவும் இசை, சிங்கநாதம் என சிலித்தொழிக்கும் இசை, குருதியை கொதித்தெழ செய்யும் இசை, பறை இசை இதோ. மனதில் உறுதி கொண்டவனுக்கு கையில் ஒரு கைத்தடியே போதும். ஆம், தமிழர்களின் வீரத்தின் அடையாளம், பண்பாட்டின் சின்னம் சிலம்பம். பாரதி கண்ட புதுமை பெண்மாய் இல்லை இல்லை, ஐயா கண்ட புதுமை பெண்ணாய் சிலம்பெடுத்து சீறி வருகிறார் கலை அறிவியல் கல்லூரி மாணவி வரலட்சுமி. தெருக்கூத்து கலைகள் வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டுமல்ல, சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை, நல்ல செய்திகளை, நல்ல சிந்தனைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஊடகங்களும் தான். இங்கே நமக்கு என்ன செய்தி சொல்ல போறார்கள் இந்த கூத்து கலைஞர்கள்? வாருங்கள். அரங்கம் நிறைந்த கரவொலி, அரங்கம் அதிர கரவொலி, அரங்கம் அதிர கரவொலி. நல்லா உற்சாகப்படுத்துங்க கலைஞர்களை, கை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். மாணவர்களை
ஆந்தையை அலறலும் நாயின் ஊளையும் உனக்கு மெல்லிசை, பேய்களின் இறைச்சையும் உனக்கு மெல்லிசை. சபாஷ் சபாஷ் சபாஷ். புகழ்ச்சி போதுமா அரசே? போதாதே போதாதே போதாதே. எருமையின் குரலவனே, எங்கள் யமதர்ம ராஜனே, வந்தோம், வணக்கம் தந்தோம். எங்கள் தலைவா வாழ்க வாழ்க. சித்திரகுப்தா பிரபு வாழ்க பல்லாண்டு நீடூடி வாழ்வாயாக. சித்திரகுப்தா பிரபு, மானிட ஜன்மங்கள் அவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு தக்கவாறு அவருக்கு சரியான நீதியை பரிபாலனம் செய்து கொண்டுள்ளா? உங்கள் ஆசைப்படி நடந்து கொண்டிருக்கிறது பிரபு. மகிழ்ச்சி. அப்படி என்றால் இன்று மண்ணுலகை விடுத்து யமலோகம் வந்துள்ள மானிட நர பூச்சிகளின் எண்ணிக்கையை கூறுவாயாக. இதோ பார்த்து கூறுகிறேன் பிரபு. பழைய கணக்கு பிரபு. என்ன சித்திரகுப்தா இழுத்து கொண்டிருக்கின்றாய்? வயதாகி விட்டது பிரபு. அப்படி என்றால் பார்வை கொஞ்சம் சற்று கிங்கிலியர்களே மாற்றி விடலாமா? பிரபு சரிவர கூற வேண்டும், சரியா? புள்ள குட்டிகாரம் பிரபு. பிரபு, புதிய கணக்கு 1 கோடியே கோடான கோடி கொக்கோடி கோடி பிரபு. என்னடா கணக்கை கேட்ட கொக்கோடி கொக்கோடி கொக்கரக்கோ என்ன கோழி மாதிரி கூவி கொண்டு இருக்கின்றாய்? பிரபு கணக்கு பிரபு. இதோ இதோ கூறி விடுகிறேன் பிரபு. பிரபு, புதிய கணக்கு இளைஞர்கள் 1 கோடி, முதியவர்கள் 50,000 தான் பிரபு. என்ன ஆச்சரியம்! எப்பொழுதும் முதியவர்களின் எண்ணிக்கை தானே அதிகமாக இருக்கும். இப்பொழுது மட்டும் என்ன இளைஞர்களின் எண்ணிக்கை இவ்வளவு அதிகமாக உள்ளது? ஆமாம் பிரபு, சற்று காலமாக கொஞ்சம் அதிகமாக தான் உள்ளது பிரபு. ஏன் அவ்வாறு? என்ன காரணம்? இதற்கு 3 காரணங்கள் தான் பிரபு. என்ன 3 காரணம்? மது, மாது, சூது பிரபு. மது மாது சூதுவா? ஆமாம் பிரபு. அப்படி என்றால் மது, மாது, சூது பிரபு. பிரபு 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 தாங்காத பிரபு. இதுதான் காரணமா? ஆமாம் பிரபு. சரி, போகட்டும். இன்று மானிட பூச்சிகளின் அவரவர் கணக்குக்கு ஏற்றால் போர் நீதியை பரிபாலிக்க வேண்டும். அழைத்து வாருங்கள் மானிட பூச்சிகளை. அரசர் இருக்கிறார். நானா? பிரபு 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 நான் பார்த்துக் கொள்கிறேன். அரசர் அப்புறம் வரட்டும். சோமமான அப்புறம் நம்ம சாப்பிடலாம். நீ என்ன புதிய கணக்கு போட்டு கொண்டுள்ள? பிரபு, அவனை எதிர்த்து பேசாதே பிரபு. சித்திரகுப்தா பிரபு, இவன் என்ன பாவம் செய்தான்? பிரபு, இவன் கொடூரன், கொலைகாரன் பிரபு. ஓ, என்ன கொலை செய்து விட்டான்? பிரபு, தன் தாயிடம் குடிப்பதற்கும் அது பிடிப்பதற்கும் பணம் கேட்டான். தாயோ, மகனே, குடித்தாலோ இல்லை மது அருந்தினாலோ நீ இறந்து விடுவாயடா மகனே என்று கூறினார். சரியாகத்தானே கூறியுள்ளார் பிரபு. ஆனால் இவன் நீ கணம் தரவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்று பாதகன். பெற்றெடுத்த தாயை கத்தியால் குத்தி கொண்டிருக்கிறான் பிரபு. அப்படிப்பட்ட பாதகரை என்ன செய்ய வேண்டி தெரியுமா? சொல்லுங்க பிரபு. இவனை இழுத்து சென்று 4 துண்டுகளாக வெட்டி அதோ கொதித்து கொண்டிருக்கும் எண்ணெய் கொப்பரையில் போட்டு அதோ பசியோடு பறந்து கொண்டிருக்கும் காக்கை கழுகுக்கு இடையிடுங்கள், இழுத்து செல்லுங்கள் மானிட பூச்சியை. சொர்க்கம் தானே, நான் காட்டுகிறேன் சொர்க்கத்தை. இழுத்து செல்லுங்க மானிடரை. சித்திரகுப்தா பிரபு, போகட்டும். அடுத்தவன் இவன் என்ன குற்றம் செய்தான்? தம்பி,
என்னை இதுவரை பார்த்ததில்லையா? பார்க்கவில்லை. இப்பொழுது பார்ப்பாய். ஆமாம், இங்கு நாட்டியம் ஆடக்கூடிய ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை எங்கே? இதோ காட்டுகிறேன். வாடா. வந்தது யமலோகம், ரம்பை, ஊர்வசி, திலோத்தமையா? இல்ல ராஜா, அவர்களின் நாட்டியத்தை சற்று பார்த்து குதூகலிக்கலாம். இதோ. வைகாலை வந்து திலோத்தமை. சரி, நம்ம நாளைக்கு அவுட்டிங் போறோம். நான் அப்புறமா வரேன். புடிச்சு வை. சித்திரகுப்தா, சொல்லுங்க. இவன் என்ன குற்றம் செய்தான்? பிரபு, இவன் மாமா குட்டி பெஸ்டி கேரக்டர் பிரபு. ஒன்றும் புரியவில்லையே. மாமா குட்டி பெஸ்ட் அப்படி என்றால் என்ன? பிரபு மாமா குட்டி தெரியாதா? தெரியாது. பிரபு, இப்ப ட்ரெண்டிங் இவங்க தான் பிரபு. மாமா குட்டி பெஸ்டி என படிக்கும் வயதில் சீரழித்து வாழும் வயதை விட்டு சாகும் வயதை இவர்களே நாடிவிட்டார்கள் பிரபு. அப்படிதானா? இவர்கள் தான் தன்னுடைய தாய் தந்தையினுடைய கஷ்டம் தெரியாமல் தன்னுடைய ஆட்காலங்களே இதுபோல் குறைத்துக் கொள்கின்றனர். சித்திரகுப்தா, இவர்களை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கள் பிரபு. அதோ பாருங்கள், தக 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 என சுவாலை வீசி கொண்டிருக்கும் அந்த அக்னி தூணை அணைத்து இவன் உரியை போக்குங்கள். எடுத்து செல்லுங்கள் மடையனை. வெயிட் பண்ணு ராஜா. ஏய் சித்திரகுப்தா, பிரபு நானும் வந்ததிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கின்றேன். சொல்லுங்க பிரபு. ஒருவன் மாத்திரம் அங்கே தலையை கீழே நட்டுக்கொண்டு ஏதோ கையில் வைத்துக் கொண்டு ஏதோ செய்து கொண்டிருக்கின்றானே, இவன் என்ன மானிடத்தில் அறிவியல் விஞ்ஞானியோ? பிரபு, இவர்களை தெரியாதா? தெரியாதே. பிரபு, இவர்கள் தான் ரம்மி காய்ஸ். ஓ மை காட், அப்படி என்றால் ஆன்லைன் சூதாட்டக்காரர்கள் பிரபு. ஓ பிரபு, மகாபாரதத்தில் பாண்டவர்கள் சூதாடி நாடு நகரம் அனைத்தையும் தோற்றார்கள் அல்லவா? ஆமாம். அதுபோலதான் பிரபு இவர்களும். அப்படி என்றால் ஓ மை காட், சித்திரகுப்தா, இவர்களை இழுத்துச் சென்று அதோ பாம்பு குடி, பள்ளி குடி, அட்டை குடி அதில் போட்டு அவனை வதைத்து எடுங்கள். இழுத்துச் செல்லுங்கள் மடையனை. ஓ மை காட். சித்திரகுப்தா, சொல்லுங்க மாமா குட்டி. நிற்பவர்கள் அனைவரும் என்ன பாவம் செய்தனர்? இவர்களா பிரபு? இவர்களாம் பாவப்பட்ட விவசாய குடிகள் பிரபு. விவசாயிகள் என்றாலே கடவுளுக்கு நிகரானவர். பிரபு, இவர்கள் காலம் முழுவதும் தேய்ந்து உழைத்து உழைத்து முதுகெலும்பு தேய்ந்து தன் முதியோர் வயதில் உயிரிழந்தவர்கள் பிரபு. ஓ அப்படியா? விவசாயிகள் என்றாலே அவர்கள் அனைவரும் கடவுளுக்கு நிகரானவர். அப்படி என்றால் இவர்களை சாரூக, சாமீப, சாலோச்சை என்று சொல்லப்படுகின்ற 4ஆம் பதவியான சொர்க்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். அப்படியே ஆகட்டும் பிரபு. சித்திரகுப்தா, சொல்லுங்க மாமா குட்டி. ஏய்! பிரபு, இந்த மானிட பிரிவுகளோடு சேர்ந்து வந்து விட்டது பிரபு. இந்த மானிட சித்திரகுப்தா, பிரபு, வந்ததிலிருந்து ஒன்றுமே புரியவில்லை. மனதும் மிகவும் கஷ்டமாக உள்ளது. ஏனென்றால் வாழும் வயதை விட்டு சாவை தேடி வரும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இந்த பூலோகத்தில் இந்த மது, மாது, சூது இவற்றை அறவே ஒழிக்க யாரும் இல்லையா? இருக்கிறார்கள் பிரபு, இருக்கிறார்கள். யார் இருக்கின்றார்? யார் இருக்கின்றார்? என்னது அது ஒரு கேள்வி இது? பூலோகத்தை உற்று நோக்குங்கள். அதோ மாமேதை ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். தெரிகின்றதா? நல்லா உங்கள் கண்களுக்கு புலப்படுகின்றதா? ஆம், அனைவருக்கும் தெரிகின்றதா? பிரபு, பூலோகத்தில் நிறைய இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆமாம். ஆனால் தமிழகத்தில் மட்டும் குறைவாகத்தான் வந்திருக்கின்றது. ஏன்? ஏன் ஏனென்றால் நல்லாக பாருங்க, உற்று பாருங்கள். மது, மாது, சூது, பெண்ணடிமைக்கு எதிராக போராடுபவர், சமூக நீதிக்காக போராடுபவர், தமிழின காவலாளி, பாமர குடிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா முதல்ல குறை கொடுக்கிறதே இவர்தான் பிரபு. ஓ அப்படியா? கடவுளுக்கும் மேலானவர் என்று கூறேன். சித்திரகுப்தா பிரபு, அது மட்டும் தானே? இல்ல பிரபு, இன்னும் நல்லாக உற்று நோக்குங்கள். என்ன தெரிகிறது உங்கள் கண்களுக்கு? மரம், செடி, கொடிகள் மட்டும் தானே தெரிகிறது. பிரபு, அந்த மரம், செடி, கொடிகள் வாடினால் கூட அவர் மனம் வாடிவிடும் பிரபு. அற்புதமானவரே,
அதிசயமானவராக இருக்கின்றாரு. எங்களின் குல தெய்வம். அப்படியா? அவருடைய பெயர் கூறுவாயா? மக்களால் போற்றப்படுபவர் மருத்துவர் ஐயா என்று. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. பிரபு, இந்த பிரம்மச்சோடி சூடி என்னால் சுமக்க முடியவில்லை பிரபு. அப்படி என்றால் ஏதோனும் ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டுதான் பேசுவாய். என்ன காரணம்? பிரபு, இந்த பிரம்மச்சோடியில் இறப்பு விகிதம் அதிகமாக அதிகமாக என்னால் சுமை தாங்க முடியவில்லை பிரபு. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? பிரபு கிட்ட வாங்களா. இந்த மானிட பிறவிகள் எல்லாம் கையில் ஒரு சின்னதாக ஒரு கருவி வைத்துக்கொண்டு தள்ளிக்கொண்டு தள்ளிக்கொண்டு அதுக்குள்ளே ஏதோ பண்றாங்களே, அது வாங்கி தரீங்க. ஏய், மானிடன் கையில் இருப்பதை பிடுங்கி கொடுப்பதுதான் என்னுடைய வேலையா? இல்ல பிரபு, வேலை சுலபமாகிவிடும். நான் அப்படியே அதில் கணக்கு வழக்குகள் சரி சரி, நீ கூறுவதை கருத்தில் கொண்டு நம்முடைய தலைவராகப்பட்ட சிவபெருமானிடம் முறையிட்டு உன்னுடைய சுமையை குறைக்கின்றேன். இப்பொழுது இன்னும் சற்று வேலைகள் அதிகமாக உள்ளதால் சென்று வேலையை கவனிக்க வேண்டும். புறப்படுவோம். மிக்க மகிழ்ச்சி பிரபு. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தைப்பொங்கல் திருவிழா, தமிழர் கலை விழா மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றது. குறிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்கள் அந்த கலை விழா நிகழ்ச்சிகள் எல்லாமே அற்புதமாக செய்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 100க்கும் மேற்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்கள், நான் சொல்வது இருபாலாரும் பொங்கலிட்டு அவர்கள் மகிழ்ந்தார்கள். நானும் அவர்கள் ஒவ்வொருவரோடும் அந்த பொங்கலை பார்வையிட்டு அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். அவர்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. இங்கே பணியாற்றுகின்ற பேராசிரியர்கள், 3 கல்லூரிகளுடைய முதல்வர்கள் எல்லோரும் கடுமையாக உழைக்கிறார்கள். இது நம்முடைய முனைவர் அரங்காவலர் பேராசிரியர் சிவபிரகாசம் அவர்கள் சொன்ன மாதிரி அவருடைய கனவும் என்னுடைய கனவும் இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக, நிகர்நிலை பல்கலைக்கழகமாக ஓராண்டு காலத்திலே அவர் 3 ஆண்டு என்று சொன்னார். ஆனால் நான் கொஞ்சம் வேகமாக போகிறவன். அதனாலே ஓராண்டு காலத்திலே அது நடைபெற சிவபிரகாசம் எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த அரங்காவலர் குழுவினுடைய தலைவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், ஓய்வறியா உழைப்பாளி, தியாகச்சம்மல் ஜே.கே. மணி அவர்கள் இதனுடைய சேர்மன், இந்த ட்ரஸ்டினுடைய சேர்மன். அதனாலே அவர் முயற்சி எடுக்க இதை செய்வார். அவர் சொன்ன மாதிரி நம்முடைய தியாகச்சம்மல் சொன்ன மாதிரி மாணவ செல்வங்கள், உங்களுக்கு ஒரே குறிக்கோள் படிப்பது தான். படித்து வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும். எந்த இடத்துல போனாலும் இந்த சரஸ்வதி இது நான் கல்லூரி என்று சொல்லுவதில்லை, இது கோயில், கல்வி கோயில், சரஸ்வதி கல்வி கோயில். இந்த கல்வி கோயிலிலே படிக்கிறவர்கள் ஒழுக்கத்திற்கு சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த பொங்கல் நிகழ்ச்சி, அதற்கு மேலே கலை நிகழ்ச்சிகள் இந்த பிள்ளைகள் செய்தது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியை தந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளவு திறமைகள் சரஸ்வதி கோயிலிலே, இந்த கல்வி கோயிலிலே இருக்கிற மாணவர்கள் என்றால் இருபாலாரும் இவ்வளவு திறமைகள் இவர்களிடம் இருப்பதை பார்த்து நான் வியந்து போனேன். உங்கள் வாழ்க்கை, இதிலே சேர்ந்திருக்கிற மாணவர்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உங்கள் பெற்றோர்கள் படிக்காமல் இருக்கலாம், அவர்கள் பட்டங்கள் பெறாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கல்லூரியை ஒரு பெற்றோர் சொன்னார், சட்டக்கல்லூரியில் படிக்கிற
அவருடைய குழந்தைய பெண் பிள்ளையை பார்ப்பதற்கு வரும்போது நானும் அவரை பார்த்தேன். அவர் சொன்னார், உங்கள் பெயரை கேட்டுதான் நீங்கள் நடத்துகிற கல்லூரி என்று கேட்டுதான் என் பெண்ணை இங்கே நான் அனுப்பியிருக்கிறேன், சேர்த்திருக்கிறேன் சட்டக்கல்லூரியில் என்று சொன்னார். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் படம் எடுத்துக்கொண்டோம். இந்த நேரத்தில் முதல்வர்களை நான் பாராட்டுவதோடு ஆசிரியர்களையும் பேராசிரியர்களையும் நான் வெகுவாக பாராட்டுகிறேன். மாணவ செல்வங்களே, நீங்கள் பெற்றோர்களுக்கு செல்வங்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் செல்வங்கள், இந்த நாட்டினுடைய செல்வங்கள். சரஸ்வதி இந்த கோயிலிலே, கல்வி கோயிலிலே நான் பயின்றேன் என்று நீங்கள் வெளியிலே சென்று சொல்லும்போது, நீங்கள் பட்டம் வாங்கும்போது நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அதனாலே அதை நீங்கள் மனதிலே வைத்து எல்லோரும் நீங்கள் பணியாற்றுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு தை 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு. அதனாலே பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். வணக்கம்.